வணக்கம். முருகன், திருநெல்வேலி. அழிந்து போகக்கூடிய போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை செய்யுங்கள். மனுஷகுமாரன் அதை உங்களுக்கு கொடுப்பார். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காகவும், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணுறதுக்காகவுமே பாதி நாட்களை தொலைச்சிடுறோம். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், இந்த அழிந்து போகக்கூடிய போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடக்காதீங்க. அதை காட்டிலும் மனுஷகுமாரன் ஒன்று கொடுக்குறாரு. அது நித்தியமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக முற்போக்கான சிந்தனைகளை உங்களோட எண்ணங்களில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, ஒரு பர்பஸுக்காக தான் பிறந்திருக்கீங்க. கடவுள் அதை தான் சொல்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும் இந்த பூமியில் நான் வச்சுருக்கதே ஒரு நீடு, ஒரு பர்பஸ். அந்த மனுஷனை கொண்டு ஏதோ ஒரு நல்லது செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்கு அவருடைய ஆசை. அந்த நல்லது உங்கள் மூலமாக வெளிப்படணுன்றது கடவுளுடைய மிகப்பெரிய ஆசை வச்சுருக்கிறார். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஹார்ட்டை திறந்து கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியில், இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்தில் வச்சுருக்கீங்க. அந்த நோக்கம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த பாதையிலே நடத்துங்க. அது சக்ஸஸ்க்கு உண்டான பாதையாக தான் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதனால் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸும், உங்களுடைய யோசனைகளும், உங்களுடைய சிந்தனைகளும் அவரை நோக்கியும், அவருடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காகவும் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்காக. ஓகே. காட் பிளஸ் யூ.